நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட முயற்சியை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா என்ற சுடரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சொத்தை மொத்தத்தையும் நம்ம சுருட்டி நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கணும். அதுக்கு முதல்ல மல்லி நம்ம உதவியாக இருக்கணும். இந்த இடத்துல மல்லி தான் நமக்கு கரெக்டாக இருப்பா. நம்ம என்ன சொன்னாலும் செய்வா. நமக்கு அடிமை மாதிரி ஒரு பக்கம் கொத்தடிமை மாதிரி இருப்பா. ஆனால் அந்த நிஷாந்தன சாப்பாடு ஊட்ட மாட்டேன்னா ஒரு பக்கம் நம்ம இந்த சாப்பாடு பிடிக்கணும்னு சொன்னால் வேறு சாப்பாடு எட்டுன்னு தர மாட்டேன்னா திமிரு ஆங்காரமாக நடந்துக்கிறா. இவளை இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வரா வந்துரு நம்ம நிஷாந்தன சாப்பாட்டை கொடுக்குறா. உடனே மூஞ்சில் எடுத்து எரிஞ்சிடுறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் வருது. உடனே பார்க்கணுமே, என்ன இது இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணால் நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தேவையில்ல, எனக்கு மல்லி தான் வேணும், போய் மல்லியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிச்சிடாங்க. உடனே நிஷா வந்து ஏய் சாப்பாடு இஷ்டமாக தான் தின்னு, கஷ்டமாக தான் தின்னாத போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே கோவம் வந்துடுது. அப்படியே சும்மா மூஞ்செல்லாம் ஒரு பக்கம் செவுந்துடுது. நல்ல காலத்தில் ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா இது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கம் நிஷா எங்கே போகிறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்டை விட்டு கரெக்டாக கோவிலுக்கு போகிறோமோ நிஷாவை கடத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம ரேணுகான்ற சுடரி ஒரு பிளான் போடுறாங்க. என்னடா பிளான், எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க. கோவிலில் போயிட்டு எல்லாமே ஒரு பக்கம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தை தாங்க இதை பயன்படுத்தி கரெக்டாக இந்த சமயத்தில் நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம விஜய் ஒரு பக்கம் வீட்டுக்கு போகிறாரு தூங்கலான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் வெண்பாந்துன்னு ஆள ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மல்லியம்மா வேணும். மல்லியம்மாவை என்ன தான் நினச்சிட்டு இருப்பாங்க. மல்லியம்மா விட்டு என்னால் இருக்க முடியல டாடா, மல்லியம்மாவை எப்படியாவது எங்கிட்ட சேர்த்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது கொடுமை கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் இங்கேயும் ஒரு பக்கம் கொடுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் அப்படியே சும்மா வாடி போயிட்டு ஒரு பக்கம் அந்த பிஞ்சு மனம் ஒரு பக்கம் ஏங்குது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துகிறாங்களே, வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி மல்லி கூட இருக்க விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகா என்ற ஒரு புது கேரக்டர் வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேணுகா புது கேரக்டரா, ரேணுகா தான்டா எல்லாமே, ரேணுகா பழைய கேரக்டர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆமாங்க, ரேணுகா பழைய கேரக்டர் தான். ஆனால் இருந்தாலும் ரேணுகா என்ற சுடரி தான் வந்திருக்காங்க. உண்மையான ரேணுகா வரல. அதனால் ரேணுகா இந்த இடத்துல புது கேரக்டர் தான். அதனால் அவங்கள பற்றி நம்ம பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வருது. இப்போ ரேணுகா மாதிரி எனக்கே தெரியல. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ரேணுகா எப்படி இருப்பா, எந்த மாதிரி நடந்திருப்பா, சின்ன குழந்தை மாதிரிங்க, யாருக்கிட்டையும் எந்த ஒரு கோவப்பட மாட்டா, பக்குவமாக எப்படி அப்படி நடந்துக்கணும், அந்த பக்குவமெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு பக்குவமும் இல்லாமல் ரொம்பவே கோவப்படுறது, ஆக்ஷன் நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயமெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. ஒரு வேளை இப்படி இருக்குமோ, ஒரு வேளை அந்த மாதிரி இருக்குமோ, ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம் எல்லாமே கரெக்டான சந்தேகம் தாங்க. ஏன்னா இவங்க உண்மையான ரேணுகாவாக இருந்திருந்தால் இந்நேரம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அவங்களோட பாசம் கேரி எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கையில் கரெக்டாக நடு கையில் வந்து அடிபட்டு இருக்குது. அந்த காயத்தை பார்த்தா அந்த காயத்தையும் காணும். அந்த வெட்டு வந்து சின்ன வயசில் நடந்தது, அது இன்னும் அந்த அடையாளம் இருந்துச்சு, அந்த அடையாளமே காணும். என்னடா இது எதுவுமே காணுமே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாகுது நம்ம கதிரேசனுக்கு. அப்போ கதிரேசன் யோசிச்சது உண்மைதான். ஒரு வேளை இவன் உண்மையான ரேணுகாவாக இருக்க மாட்டா, இப்போ யாரோ ஒருத்தி தான் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ இந்த உண்மையெல்லாம் எப்படி உடைக்க போகிறாங்க, எப்படி இந்த உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பரபரப்பாகவும் பயத்தோடையும் போயின்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ பாரு, நான் பண்ணது எல்லாமே உன் நல்லத்துக்காக தான், உன் நல்லத்துக்காக மட்டும்தான். ஆனால் நீ இதெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டு புரிஞ்சு நடந்துக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டமே நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதுக்கு அப்புறமாவது நம்ம சந்தோஷமாக இருக்கணும். வாமல்லி, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான், ஆனால் இதெல்லாம் சாத்தியமாகுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக தாங்க போயின்னு இருக்குது. நாங்கள் வந்தால் உங்களுக்கும் கஷ்டம், மறுபக்கம் வெண்பாவும் திரும்ப என் கூட சேர்ந்து பழகிறதுக்கு கஷ்டமாயிடும். ரேணுகா கூட சேர்ந்து பழக மாட்டேன். ரேணுகான்ற ஒருத்தர் வந்த பின்னாடி நான் இருக்கிறது நல்லதில்லை, நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. என்னடா இவ்வளோ ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க, இது ரொம்பவே தவறான விஷயம். அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீ அம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அதுதான் ரேணுகான்ற சொந்த அம்மா வந்துட்டாங்களே, இப்போயும் நான் இருந்தால் அது கஷ்டமாயிரும், நான் இதுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மூஞ்சிக்கு மேலே சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துன்னு ஒரு பக்கம் கால் விழுந்து கதறாரு. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது மல்லி, நான் உயிருக்கு உயிரை உன்னை காதலிக்கிறேன், அதுதான் உண்மை.
அதனால தான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சரி ஓகே விஜய், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறேன், நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் சார் இருந்தால் நீ என்ன மல்லி உன் இஷ்டத்துக்கு போகிற வர என்ன நினச்சினுக்கிறவங்க மனசில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த வீட்டை விட்டு நீ போகணும், யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராமல் தொந்தரவு இல்லாமல் நீ போகணும், இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது. எப்படி நீ இந்த வீட்டில் இருக்கலாம், உனக்கு என்ன அருகதை இருக்குது இந்த வீட்டில் இருக்க, ஏதோ போனால் போதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு கோட்டாலேன்னு சொல்லிட்டு நீ அப்படியே வந்து நின்றுவியா, அவளுக்கு தான் மனநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, உனக்கு நல்லா தானே இருக்க மனநிலம், நீ ஏன் திரும்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ நானா என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குங்க. இதுக்கு நடுவில் வேறு எதனா பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. பிரச்சனை மேலே பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், தொடக்கம்னு அந்த ஒன்று இருந்தாலும் முடிவுன்னு ஒன்று இருக்கும். அதனால் எதுக்கும் கவலைப்பட வேணாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி ஜெயிக்கணுன்றதை நாம தாங்க முடிவு பண்ணோம். அதை விட்டு அடுத்தவங்க முடிவு பண்ணுறதை நம்ம பார்த்துக்க முடியாது. சுடரி இன்னும் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் அந்த சொத்தை சுரட்ட போகிறாங்க அப்படின்ற முழு விவரத்தையும் தாங்க நாம் இந்த வீடியோவில் 1 by 1 என்னென்ன நடக்கும் எது நடக்கும்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.